Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ TNAUல சீட் வாங்குன ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா ஒரு மெயில் வந்து யுனிவர்சிட்டி சைடுல அனுப்பியிருப்பாங்க. TNAU UG admission 2024-2025 ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கம்யூனிகேஷன் சென்ட் ரிகார்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்க்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து வைப்பாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு, பட் காலேஜ் ஓப்பனிங்க்கு டைம் நிறையா இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து வைக்கிறாங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ் தான் வைப்பாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 month கிட்டக்க வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து வைக்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த மெயில் வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஃபீல்டு ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறதா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கவர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், அதே போல் பார்த்தீங்கன்னா என்னென்ன சேலஞ்செலாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, இண்டஸ்ட்ரீஸ் வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரி இஷ்யூலாம் வந்து ஃபார்மர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸோ அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் வந்து எப்படி இருக்குது, உங்களோட கோல்ஸ் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எல்லாத்த பற்றியுமே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 24 days நடக்க போகுது. இந்த மந்த் 7ஆம் தேதியிலேருந்து நெக்ஸ்ட் மந்த் 12ஆம் தேதி வரை நடக்க போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஹாலிடேஸ் சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் உங்களுக்கு லீவாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 7-8லேருந்து பார்த்தீங்கன்னா 10 AM நீங்கள் இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்குன்னு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த ஸ்டேஷன் அவைலபிளாக இருக்கோ அதை வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே போய்ட்டு தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் டேஷ்போர்ட்லேயே அதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அட்டன் பண்ணணும் இந்த ட்ரைனிங் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 10 AM to 4 PM உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்பெக்டிவ் காலேஜ் ஸ்டேஷனில் போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சிலபஸ் நீங்கள் ஃபஸ்ட் டே போகும்போதே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்கள் டேஷ்போர்டை செக் பண்ணி பார்த்தா இது போல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் காலேஜ் வந்து எது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ரிப்போர்ட்டிங் டேட் வந்து இருக்குது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங்லாம் முடிஞ்சு நீங்கள் எந்த காலேஜில் சேர போகிறீங்களோ அங்கே தான் வந்து உங்களுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இருக்கும். இந்த டைம் வந்து இது போல் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு லாங் டிஸ்டன்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அட்டன் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். ஏன்னா அட்டனன்ஸ் பற்றி போட்டிருக்காங்க. அட்டனன்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டே வந்து கொடுக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் போட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்க TNAUக்கு காண்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வந்து கவுன்சிலிங் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி TNAUல சீட் எடுத்து வச்சுருக்கவங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்க்கு போகணுமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ தேவைப்பட்டால் போங்க, இல்லை எனக்கு TNAU சீட்டே போதுன்னா நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சீட் கம்மியாக தான் இருக்குது, பட் நிறைய பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எதுவும் சீட் வேணும்னா தாராளமாக நீங்கள் நான் காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.